ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பாதி சேனல். இப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்றதை அடுத்த ஷார்ட்ஸில் நான் சொல்கிறேன். ஆனால் ஏன் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷத்துக்காகவும் போகிறோம், கஷ்டத்துக்காகவும் போகிறோம். சில விஷயம் நடக்கும்னு எதிர்பார்ப்போம், அது நடக்காது. ஏன் நடக்கலை அப்படின்னு கேட்குறதுக்காகவே கோயிலுக்கு போனோம். இன்றைக்கி நான் அப்படி தான் போயிருந்தேன். நம்ம ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு இருந்தோமே, கடவுளே நீ துணை இருப்பேன்னு நினச்சனே, ஏன் தள்ளி போகுது, அதை கேட்குறதுக்காக தான் நான் கோயிலுக்கு போயிருந்தேன். கேட்டியா அப்படின்னா கண்டிப்பாக சுவாமிகிட்ட கேட்டுட்டு தான் வந்தேன், அம்பாள்கிட்டையும் கேட்டுட்டு தான் வந்தேன். மனசு கொஞ்சம் நிம்மதியாச்சு. எதிர்பார்த்த ஒன்று எதிர்பார்த்த நபர்கிட்டேருந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னா ஸோ நம்ம வந்து தெய்வத்துக்கிட்ட போகலான்றதுக்கு தோணிச்சு, போயாச்சு. ஸோ அங்கே போயிட்டு வந்து ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சரியான பசியோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தேன். கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு காலையிலே பிளான் இருந்தனால சாப்பிடலை, வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு மணி இருக்கும். இன்றைக்கின்னு பார்த்து போய் உட்காந்தேன் நான். எங்கன்னா அன்னதானத்தில் பார்த்தா டோக்கன் இல்லை, க்ரௌடு, நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கோவில்து, இது ஒரு கோவில்து ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கடம்பாடி அம்மன் கோயில் போயிருந்தேன். ஆவடிக்கிட்ட இருக்குது, காமிக்கிறேன் எப்படி இருக்குது கோவில்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாங்காடம்மா. அது கோயிலுக்கு போயிட்டு மாங்காடம்மாவை பார்க்காம வர முடியாது, அந்த பக்கம் தான் வரும். சரி உள்ளே போயிடலான்ட்டு போனேன். க்ரௌடு, செவ்வாய்க்கிழமை போயிட்டு வந்தாச்சு. ஸோ இது வந்து கடம்பாடி அம்மன் கோயில் புஷ்பம். மாங்காடம்மன் கோயில் வந்து தலையில் வச்சுன்ட்டேன். இங்கே பாருங்கள், பசின்னு சொன்னேன் இல்லைங்களா, அன்னதானத்தில் நிற்க முடியல, சரின்னு சொல்லிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா புளியோதரை, இது ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து சக்கரை பொங்கல், இது ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். இது ரெண்டுமே விலை பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் 20 ருபீஸ்க்கு. ஆக்சுவலாக பிரசாதம் சும்மாவே கொடுக்கணும், அங்கே வந்து சேல்ஸ் தான் இப்போல்லாம் பிரசாதம் கோவிலில். ஸோ இதுதான் இன்றைக்கி மாங்காடு கோயிலேருந்து நான் வாங்கிட்டு வந்தது.